வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போது ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் ஹாஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்தோம். அது எப்படின்னா, இந்த ஒவ்வொரு வஞ்சன்ஸ்க்கு கீழேயும் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கடிப்பாயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன பேக் ஸ்லாஷ் போடுவோம். அதாவது ஒரு சின்ன லைன் ரைட் சைட் குட்டியாக அப்படி ஒரு லைன் போடுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஹல் அல்லனா ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போட்டோம்னா, இப்போ நாக்கு கீழே போட்டோம்னா இதோட ஹாஃப் லெட்டர் இன்னு வரும். ஆ சவுண்டு இல்லாமல் இதை வந்து ஒலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போது இதே ஹாஃப் லெட்டர் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த லெட்டரையே ஹாஃபாக எழுதுறது. அதுதான் இந்த இன்னொன்று ஹாஃப் லெட்டர் என்னென்னா, லெட்டரையே அப்படியே ஹாஃபாக எழுதுறது. அது எந்தெந்த லெட்டரை எந்தெந்த மாதிரி ஹாஃப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது. அது என்னென்ன ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த் பாயி, மத்திய பாயி அண்ட் அர்த் பாயி. அந்த் பாயி அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைன், இது வந்து பாய்வாலே வஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைசியில் இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கடைசியில் வந்திருக்கும். இந்த வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம ஹிந்தியில் கடிப்பாயி அப்படின்னு சொல்லுவோம். இது கடைசியில் வந்திருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே வந்து இந்த வெர்டிக்கல் லைனை நீக்கிட்டு எழுதுறது வந்து பாய்வாலே வெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த லெட்டர், அதை எப்படி நம்ம சவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கா வரிசையில் இந்த கா கேஹெச்ஏ கா இருக்கு இல்லைங்களா, கா வந்து இல்லை, இந்த கேஹெச்ஏ கா இருக்குது. அதான் இந்த வெர்டிக்கல் லைனை நம்ம நீக்கிட்டு எழுதுனோம்னா இந்த ஒரு சி மாதிரி, இந்த ரிவர்ஸ் சி மாதிரி போட்டு ஒரு ஸ்மைலி அண்ட் தென் இந்த சின்ன ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது போடணும். இது மேலே வந்து ஷிரோரேகா, இது வந்து எல்லா லெட்டர்ஸ்க்குமே வரும். அந்த ஷிரோரேகாவை போட்டுட்டு இந்த வெர்டிக்கல் லைனை நீக்கிட்டு எழுதணும். இது கா, இது கா. இதில் இந்த வெர்டிக்கல் லைனை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு சின்ன கர்வ், இது மட்டும்தான் வரும். இது கா, ஜிஹெச்ஏ. இது இந்த வெர்டிக்கல் லைனை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். அதாவது இந்த 3ஏவே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எழுதுகிற மாதிரி எழுதணும். எல்லா லெட்டர்ஸுக்குமே மேலே இந்த ஷிரோரேகா வந்து வரும். இதை நீக்கிட்டு எழுதுறத வந்து இக் அப்படின்னு சவுண்ட் பண்ணுவாங்க. இதாவது ஒலி அளவை பொறுத்து இந்த இக்கு சவுண்டு வந்து வேறுபடும். ஆனால் எல்லாம் இதை வந்து இக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து இக் அப்படின்னு வந்து இதை ஹாஃப் லெட்டர் அப்படின்னா இக்கு. அடுத்தது சா வரிசை. நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து என்னென்னா, இந்த பாய் வாலே வேஞ்சன் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதாவது இந்த வெர்டிக்கல் லைனு கடைசியில் வர்றதுக்கு இப்படி எழுதியிருக்கிறேன். அடுத்தது சா வரிசையில் வெர்டிக்கல் லைன் கடைசியில் உள்ள லெட்டர்ஸ்லாம் இந்த சா, சா, இந்த ஜா, அப்புறம் இந்த ஞா. இது சா வரிசை அது முறையே பார்த்திங்கன்னா இச்சுன்னு வந்து சவுண்ட் பண்ணுவோம். இதில் கடைசி வந்து இந்த ஞால இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா அது வந்து இஞ்சா மாறிடும். இஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து இஜ் அந்த மாதிரி இஜ் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து சவுண்ட் பண்ணுவோம். அடுத்தது டா வரிசையில் எல்லா லெட்டர்ஸுமே வந்து இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கடைசியில் இல்லை, இந்த கடைசி நான் மட்டும்தான் இருக்குது. அப்போது இதை ஹாஃப் லெட்டர்ஸாக எழுதும் போது இந்த நம்ம கோடை எடுத்துட்டு இந்த ஒரே ஒரு யூ மாதிரி போடுவோம், மேலே ஷிரோரேகா போடுவோம். இதுதான் வந்து டா வரிசை. இந்த டா வரிசையில் இதை வந்து நம்ம இன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்தது தா வரிசை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் ஆகுதுங்களே, அதாவது பாவை கொஞ்சம் தலைகீழாக போடுற மாதிரி ரிவர்ஸாக போடணும். இந்த வெர்டிக்கல் லைன் போடக்கூடாது. இது வந்து நம்ம இத் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தா பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் ரிவர்ஸி ஒரு ஸ்மைலி, ஹாஃப் ஸ்மைலி போடுவோம். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இல்லை. இந்த தாவும் அடுத்து கா கேஹெச்ஏ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கா, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காக்கு ஃபஸ்ட்டு அந்த சின்ன சர்க்கிள் போட மாட்டோம். இங்கே வந்து அந்த சர்க்கிள் போட்டுட்டு அந்த ஸ்மைலி போடுறோம். ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. காக்கு நம்ம இங்கே சர்க்கிள் போடுவோம், தாக்கு நம்ம இங்கே சர்க்கிள் போட்டிருக்கோம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். அடுத்தது தாக்கு இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 மாதிரி இந்த ஒரு சர்க்கிள் போட்டு 3 மாதிரி, இதே மாதிரி நம்ம இன்னொரு லெட்டர் பார்த்துருக்கோம். அது என்னென்னா கா வந்து சர்க்கிள் போடாமல் 3 போட்டிருப்போம். இது வந்து சர்க்கிள் போட்டுட்டு நம்ம வந்து 3யும் ஷிரோரேகாவும் போடுவோம். அடுத்தது
இதெல்லாம் வந்து இத் அப்படின்னு சவுண்டில் ஒலிக்கிறோம். இது வந்து நான் வந்து இன்னு இல்லைன்னா இந்த அப்படின்னு நம்ம ஹாஃப் லெட்டராக மாற்றும் போது ஒலிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். மேலே ஷிரோரேகா. இதுதான் வந்து இன் இல்லைன்னா இந்து. இது வந்து தா வரிசை. அடுத்தது பா வரிசை பார்த்தீங்க அப்படின்னா பா வரிசை பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழில் பா போடுற மாதிரி தான் பா இந்த வெர்டிக்கல் லைன் வந்து போடுவோம். ஆனால் இங்கே அந்த வெர்டிக்கல் லைனை வந்து எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் வந்து போட்டிருக்கோம். மேலே ஷிரோரேகா. இது வந்து இப்பு. அடுத்தது பா பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைன் இந்த சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு நடுவில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருப்போம். இப்போது இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு இந்த ஒரு சின்ன சர்க்கிள் வித் அந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஷிரோரேகா. இதுதான் இப்பு. இது பா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பா லெட்டர். இது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இந்த வெர்டிக்கல் லைன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மீதி உள்ள லெட்டரை அப்படியே போடுறோம். இது வந்து இப்பு அப்படின்னு ஒலிக்கும். அடுத்தது இம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோதான். இந்த வெர்டிக்கல் லைன் போடக்கூடாது. போடாமல் ஒழிச்சா இது வந்து இம் அப்படின்னு ஒலிக்கும். அடுத்தது யாரா லாவா. இது எப்படி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாவை இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு இதுதான். இப்போ நமக்கு 3 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும். இது பாருங்கள் யா. இது வந்து ஈன்னு சொல்லுவோம். யாவோட பாதி ஹாஃப் லெட்டர் ஈன்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி ஒரு லெட்டர் பார்த்துருக்கோமே. தா வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இங்கே ஸ்மைலி போடுவோம். இதே கா வரிசை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரிவர்ஸி ஒரு ஸ்மைலி போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருப்போம். அது வந்து இக்குன்னு ஒலிக்கணும். இது வந்து இத்து. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்க்கிள் ஸ்மைலி எந்த சர்க்கிள் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. நம்ம காக்கு வந்து இங்கே ஒரு சர்க்கிள் சின்ன சர்க்கிள் போட்டிருப்போம். இக்குன்னு ஒலிக்கும். தாக்கு வந்து இங்கே சர்க்கிள் போட்டிருப்போம். இத்துன்னு ஒலிக்கும். இது வந்து ஈயே எங்கேயுமே சர்க்கிள் இல்லாமல் யா மாதிரி நம்ம வந்து போடுவோம். அடுத்தது இல்லு. இதோட பாதி வந்து இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு இங்கே இப்படி ஒரு கோடு இந்த ஒரு ஹாஃப் ஹார்ட் இது மட்டும் போட்டோம்னா இது வந்து இல்லு. அடுத்தது இவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள். இப்போ வாவும் பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து வா. இது வந்து இவ்வுன்னு ஒலிக்குங்க பாருங்கள். இவ்வளோ மட்டும்தான். இதே இப்புன்னு ஒலிக்கிற சவுண்ட் வந்து இது போட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருந்தோம்னா இது வந்து இப்பு. இது வந்து இவ்வு. இப்போ நம்ம இந்த வியஞ்சன் எழுதியிருக்கிறத பாருங்கள். இது வந்து இந்த என்னடா இது பபிள் மாதிரி போட்டிருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வு. இது வந்து யா லெட்டர் யா மேலே புள்ளி. இது வந்து சா. இது வந்து நா. இப்போது இது வந்து நான் சொல்லியிருந்து இங்கே கீழே பார்த்துருந்தோம். இது ஹாஃப் லெட்டராக போட்டிருந்தா இவ்வு. இது யா. இந்த புள்ளி வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள லெட்டரை பார்க்கணும். இது வந்து சா வரிசையிலேருந்து வந்திருக்கு. சா வரிசையிலேருந்து வந்தால் இதோட பஞ்சம வரிசையில் வந்து இது வந்து என்னன்னு சொல்லுவோம் இஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ வா யா இன் ஜா நா. இது மேலே புள்ளிக்கு எப்பயுமே இது வந்து எந்தவித மாத்திரா கூட வரலை அப்படின்னா வெஞ்சன்ஸ் மேலே கான்சனன்ஸ் அதாவது புள்ளி இருக்கிறதா வந்து நம்ம கன்சிடர் பண்ணி படிக்கணும். அப்போ இதை வந்து நம்ம வெஞ்சன் அப்படின்னு படிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து பார்த்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஷால இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு இஷ்ஷு. இதில் இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டோம்னா இப்போ பாவுக்கும் இதே மாதிரி தான் போடுவோம். ஆனால் இங்கே நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். இது வந்து இஷ்ஷு. இது ஷா. இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு இந்த ரா மாதிரி போட்டு இந்த சின்ன ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இதுவும் இஸ்ஸு அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்தது ஷா. இதுக்கு இந்த வெர்டிக்கல் லைனை வந்து எடுத்துட்டு இதை வந்து கேஎஸ்ஹெச் கிஷ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரா கியா ஷ்ரா. இது எல்லாத்துக்குமே கடைசியில் இந்த வெர்டிக்கல் லைன் கடைசியில் வந்திருந்தாலும் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹாஃப் லெட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 3 லெட்டருக்கும் நம்ம ஹலந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வெர்டிக்கல் லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுத மாட்டோம். ஹலந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மத்திய பாயி வந்து குண்டிவாலே வெஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 2 லெட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. இது என்னென்னா கா இன்னொன்று ஃபா. கா வந்தால்
இந்த நடுவில் இந்த வெர்டிக்கல் லைன் போடணும். இதை மட்டும் போட்டுட்டு இந்த மேலே இந்த லைட்டாக போடுறோம். இது வந்து இக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இந்த ஃபா வந்ததுன்னா இந்த வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு இது மேலேருந்து இந்த கோடை இதை மட்டும் போடுறோம். இது வந்து இப்புன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இந்த மத்திய பாயில் 2 மட்டும்தான் வியஞ்சன் வராது. ஒன்று இக்கு, இன்னொன்று இப்பு. அடுத்தது அர்த்தப்பாயி. இது வந்து அடுத்தது நம்ம அர்த்தப்பாயி. இது வந்து கோலாக்கார் வியஞ்சன்னு சொல்லுவோம். இது வந்து தமிழில் வட்ட வடிவ எழுத்துக்கள். இது டா வரிசை மொத்தமாக இதில் வந்து வந்திருக்கும். அப்புறம் வந்து ஹா, இன்னொன்று வந்து இந்த சா, இந்த லெட்டர் வந்து வந்திருக்கும். இது வந்து இந்த எழுதுவோம் இல்லைங்களா, இந்த லெட்டரும் வந்து கோலாக்கார் வியஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டா வரிசை மொத்தமாக வந்து இட்டு, இந்த கீழே எல்லாத்துக்குமே வந்து கீழே வந்து ஒரு ஹலந்து போட்டு தான் எழுதுகிறோம். இது வந்து ஹாஃப் லெட்டர்ஸாக வந்து எழுத முடியாது. இது வந்து இந்த டா வரிசை எல்லாமே இட்டு, இது வந்து இச்சு, இது வந்து இங்கு அப்படின்னு வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஹாஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஹாஃப் லெட்டர்ஸை வந்து 3 இதாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா அந்துப்பாயி, இன்னொன்று மத்திய பாயி, இன்னொன்று வந்து அர்த்தப்பாயி. அர்த்தப்பாயி அப்படின்னா இந்த கோலாக்கார் வெஞ்சன்ஸ் வட்ட வடிவ எழுத்துக்கள். இதுக்கு வந்து நம்ம ஹாஃபாக பிரிக்க மாட்டோம், கீழே ஹலந்து மட்டும் போட்டுருவோம். அடுத்தது மத்திய பாயி. மத்திய பாயில் வந்து 2 தான் இருக்குது. ஒன்று கா, இன்னொன்று வந்து ஃபா. இது வந்து இந்த வெர்டிக்கல் லைனை பிரிக்க மாட்டோம். இந்த வெர்டிக்கல் லைனுக்கு மேலே இந்த லெட்டர் வந்து வந்திருக்கும். ஆனால் அந்த கீழே போடுறத போட மாட்டோம். இது கா ஃபா முறையே இக்கு இப்பு அப்படின்னு வந்து உச்சரிப்போம். அடுத்தது அந்துப்பாயி, அதாவது பாயிவாலே வெஞ்சன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது இந்த வெர்டிக்கல் லைன் வந்துச்சுன்னா இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு இந்த லெட்டரை அப்படியே எழுதுவோம். இது வந்து ஹாஃப் லெட்டர். இப்போ நம்ம இந்த ஹாஃப் லெட்டர்ஸ் வந்து வரிசை வந்து பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.